வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்களா நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் வந்து அதிகமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுறவங்களா நீங்கள் அப்போ அந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ வந்து வாட்ஸ்அப் தரப்புல இருந்து புதுசாக ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணலன்னா லைக் அப் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை வந்து இந்த மாதிரி ஆன்ல செட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ அது என்ன ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு வாய்ஸ் மெசேஜை உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அந்த வாய்ஸ் மெசேஜை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிங்களன்னா அவங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து அவங்க வந்து அதை எத்தனை முறை வேணும்னாலே ப்ளே பண்ணி கேட்டுக்க முடியும். இதுதான் காலகாலமாக வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய அப்டேட்டு. ஸோ இந்த அப்டேட்டை தான் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வாய்ஸ் மெசேஜை வந்து சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து ஒரே ஒரு முறை மட்டும் தான் அவங்களால கேட்க முடியும். அதுக்கு மேலே வந்து கேட்க முடியாது. அந்த மாதிரி செட் பண்ணி உங்களால் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு அப்டேட் வந்துச்சு. இப்போ எதனா ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்கன்னா வியூ ஒன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் சென்ட் பண்ணிங்களன்னா அந்த ஃபோட்டோவை வந்து ஒரு முறை மட்டும் தான் அவங்களால பார்க்க முடியும். அதுக்கு மேலே வந்து பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ அந்த அப்டேட்டை தான் இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் இந்த வாய்ஸ் மெசேஜுக்கும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி நம்ம சென்ட் பண்ணுறதுன்னா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து மைக்கை லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணால் இந்த இடத்துல வந்து வியூ ஒன்ஸ் அப்படின்ற ஐக்கன் வந்து புதுசாக காட்டும். அது வந்து நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பேசணுமோ பேசி முடிச்சுட்டு நீங்கள் அந்த வாய்ஸ் ரெக்கார்டை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இவ்வளோ தான். இதை மட்டும் நீங்கள் பண்ணிங்களன்னா அவங்களால வந்து அந்த வாய்ஸ் ரெக்கார்டை வந்து ஒரு முறை தான் ப்ளே பண்ணி கேட்க முடியும். அதுக்கு மேலே கேட்க முடியாது. ஸோ இந்த அப்டேட் வந்து நிறைய பேருக்கு வந்திருக்காது. ஏன் வந்திருக்காதுன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பீட்டா வெர்ஷனில் வந்து ஜாயின் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால் வந்திருக்காது. நான் வந்து பீட்டா வெர்ஷனில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி யாரெல்லாம் பீட்டா வெர்ஷனில் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே அப்டேட் வந்து வந்துடும். நீங்கள் வந்து எப்படி பீட்டா வெர்ஷன் ஜாயின் பண்ணிக்கிறதுனா இந்த வீடியோ கீழே ப்ளூ கலரில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் பீட்டா வெர்ஷனில் ஜாயின் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ் தமிழ் அப்படின்னு வரும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து சர்ச் பாக்ஸ் இருக்கும். அதில் போய்ட்டு வாட்ஸ்அப் பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணால் அந்த மாதிரி ஒரு போஸ்ட் வரும். இந்த போஸ்ட்டில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து வாட்ஸ்அப் வந்து பீட்டா வெர்ஷனில் ஜாயின் பண்ணது தான். அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு எதனா அப்டேட் வந்தால் கூட உங்களால் சீக்கிரமாகவே அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சொல்லுதான் நண்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிவிட்டு மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இதை வந்து ஷேர் பண்ணிடுங்க. நான் இதே மாதிரி அடுத்தது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் உங்கள்கிட்ட இந்த வீடியோ பெறுவது நான் உங்கள் SURYA. பை.